வணக்கம் நேயர்களே. யோகா வெல்னஸ் நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சமையலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு பீர்க்கங்காய் பிடிக்கிறது இல்லை. காரணம் அதுக்கிட்ட செய்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கசப்பாக இருக்குன்னு அது நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் கம்பல்சரி. ஸோ பீர்க்கங்காய் வந்து ரெண்டு மெனு நான் செய்ய போகிறேன். ஒன்று சட்னி, இன்னொன்று பீர்க்கங்காய் கடையல். பீர்க்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரியே பீர்க்கங்காய் நிறைய நம்ம சாப்பிடும்போது குடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே அது கழுவி வெளியே தள்ளிடும். பீர்க்கங்காய் கடையல் அண்ட் சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோலை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். காயை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் பாதி வந்து பீர்க்கங்காய்க்கும் மிச்ச பாதி வந்து சட்னிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் கடையலுக்கு வந்து 2 தக்காளி இருக்கட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிட்டு கூடவே வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகாவும் அந்த எண்ணெயிலே வெந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸ்பைஸியாக. கூடவே வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வணங்குது. வெங்காயம் வணங்கினதுமே நான் வந்துட்டு தக்காளி கொஞ்சம் போட்டிருப்பேன். மஞ்சள் தூள் போடுங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் போதும். மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அதில் பாதி வந்து நாம் இப்போது உப்பெல்லாம் எடுத்துகிட்டு கடையல் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து நாம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பீர்க்கங்காய் தோல் பார்த்தீங்களா, தோல் எடுத்துட்டு கூட இப்போ நான் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 6 to 7, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு போட்டு அது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். சின்ன வெங்காயம் 100ல் பாதி அதில் போட்டேன். பூண்டு அதில் போட்டிருக்கேன். பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு ஒரு வணக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதும் உப்பு தேவையான அளவு, அதே மாதிரியே புளி போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா வணங்கணும். நொறுங்க வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு தேவையான அளவு போட்டு அரைக்கும் போது கம்பல்சரி சீரகம் கொஞ்சம் போட்டு அரைக்கணும். நான் அந்த சட்னியை தாளிச்சிருக்கேன் பாருங்க. பீர்க்கங்காய் கடையிலும் பீர்க்கங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். உங்கள் இல்லத்தில் இருக்கிற பெரியவங்க சிறியவங்க எல்லாத்துக்குமே இந்த பீர்க்கங்காய் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பீர்க்கங்காய் துவையல் அண்டு கடையல் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.